ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அன்புடன் சிசி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோழர் காலத்து ஒரு பழங்காலத்து கோயில். அது ஊரே வந்து அழிஞ்சு போச்சு, கோயில் மட்டும் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பல ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கேருந்து போனவங்க எல்லாம் வந்து அந்த கோயிலில் வந்து 100 கடா வெட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த 100 கடாவை வெட்டி அங்கேயே சமைச்சு சுற்றுப்பட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அங்கே விருந்து வைப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம ஜம்முனி கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு முன்னாடி கொடியம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் போட்டிருப்போம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். ஸோ அது வந்து ஃபுல்லாக அட்வென்ச்சரஸாக ஒரு மாதிரி காடாக தான் இருக்கும் போகிற வழியே. ரோடே கிடையாது அந்த ஊருக்கு. ஒரு பாலத்துக்கு அந்த பாலம் ஒரு பெரிய பாலம் காட்டியிருப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் இறங்கி தான் உள்ளே போனோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பஸ்ஸு போயிட்டு வரதுக்கான ரோடு தான். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து 5000 பேருக்கு ஒரே சமபந்தி விருந்து. எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே பந்தி தான் 5000 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த 5000 பேரும் போயிட்டு வரதுனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இன்னைக்கு. மற்ற நாள்லாம் இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து இங்கே பீச்சுக்கு வருவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து காடாக வெறும் கருவக்காடு, அப்புறம் வந்து இந்த அலையாத்தி காடு இதெல்லாம் வந்து தான் இந்த ஊரே இருக்கு. ஸோ பெருசா எதுவுமே யாரும் வரமாட்டாங்க. ஊர்க்காரவங்க வருவாங்க. அப்புறம் ஒரு பஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த திருவிழாவுக்கு தான் இவ்ளோ பேர் வருவாங்க. இந்த ஒரு ஒரு நாள் நல்லா சிறப்பா இருக்கும். காலையிலேயே வந்து ஒரு 100, 150 கெடா வெட்டுவாங்க. அது வந்து ஒரு வருஷம் வருஷம் வந்து ஏறும், குறையும். அப்படிதான் இருக்கும். இவ்வளோதான் கெடா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து இன்னும் நெறைய வரலாற்று சிறப்புலாம் இருக்கு. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துல சோழர்கள் வாழ்ந்த ஊரு இதுதான் அப்படின்னு வந்து ஒரு ப்ரூவன் ஹிஸ்டரி இருக்கு. அத நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஊர் பேர் வந்து கோட்டைமேடு, மயிலாடுதுறை மாவட்டம். இப்ப இங்கருந்து இடம்பெயர்ந்து நெறைய இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஊர்ல இப்ப யாரும் இல்ல. ஃபுல்லா வந்து உப்பு தண்ணி காடாம ஆயிடுச்சு. எங்க அப்பா சொல்றாங்க, இங்க வந்து இப்ப நீங்க பார்க்குற இடம் இங்க பார்க்குற இடம் எல்லாமே நல்லா விளைஞ்சுதுன்னு எங்க அப்பா சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, அவ்ளோ உப்பு தண்ணி காடு இருக்கு. அவ்ளோ அலையாத்தி காடு இருக்கு. கருவ காடு இருக்கு. இந்த இடத்துல இன்னும் பட்டாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அந்த கோயிலுக்கு வந்து வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த டைம்ல வந்து இங்க வாழ்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கவங்க இடத்துல வந்து பந்தல் போட்டுருவாங்க. பந்தல் போட்டு அங்க தான் வந்து படைக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஊர்ல வந்து பல குடும்பம் வாழ்ந்துச்சு. ஒரு பெரிய கோட்டை இருந்துச்சு. அதுக்கான எந்த அடையாளமுமே இல்லாம இருக்கும். இப்ப இந்த திருவிழாவுக்கு போய் இவ்ளோ பேரும் வர்றத பார்த்தாலே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஏன்னா வந்து யாருமே இல்லாத இது அபண்டன்ட் இடம் மாரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு இவ்ளோ பேர் வராங்கன்றது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு ரோடு இருக்கா? இப்போ ரைட் சைடுல பாருங்க. இதுல தான் இந்த கோட்டைமேடு போற வழி. இதுல தான் இப்ப நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ரோடே கிடையாது. வெறும் செங்கல் வச்சு சும்மா ஒரு ரோடு மாரி போட்டிருப்பாங்க. இருக்கிற செங்கல்லாம் போட்டு தட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லா இப்ப நம்ம இதுவுமே இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து இப்படியே தான் போகும். இந்த காட்டுக்குள்ள. இப்போ இப்போ நீங்க பார்க்குற இடம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே விளைஞ்ச இடம் தான். ஃபுல்லாவே ரைட் சைடுல இப்போ எனக்கு நான் போறதுக்கு ரைட் சைடுல இருக்கிற இடம் ஃபுல்லா விளைஞ்சது தான். இங்க எத்தனை ஏக்கர்லாம் தெரியாது. அவ்ளோ இடம் இருக்கு. நீங்களே பாருங்களேன். நான் போறதுலருந்து எவ்ளோ தூரம் போறேன். இது ஃபுல்லாவே விளைஞ்சதுன்னு சொல்றாங்க. நெறைய எங்க அப்பா சொல்லும்போதெல்லாம் எனக்கு வந்து விளைஞ்ச இடமானா அவ்ளோ ஆச்சரியமா இருக்கும். நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இவ்ளோ ஆச்சரியப்படுறேன், நான் ஏன் இவ்ளோ சொல்றேன் அப்படின்றது தெரியும். ஆனா இது கண்டிப்பா நேர்லயும் வந்து பார்க்குற ஒரு ஊர் தான். அவ்ளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஊரு. வரலாறு நெறைய இதுல வந்து இருக்கு. சோழர் காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட்லாம் நடந்திருக்கு. அப்புறம் வந்து கடற்படை தளம்லாம் இங்க இருந்து இயங்குச்சு அப்படின்றதெல்லாம் வரலாறு இருக்கு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஊர் வந்து எதுவுமே இல்லாம போனத நெனச்சாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதே மாரி இன்னும் மக்கள் வந்து அத ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னும் இங்க வராங்க. வந்து சிறப்பா இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு திருவிழா பண்றாங்கன்றதுலயும் ஒரு சந்தோஷம் தான். ஆனா இது தொடரணும். இது தொடர்ந்துட்டே இருந்தா நல்லாருக்கும். இப்போ நீங்க பார்க்கிறதே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே இன்னும் ஊர் வரல பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு வசதியும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் வந்து ஃபுல்லா தண்ணியும் உப்பு தண்ணி ஆயிடுச்சு. அதனால விவசாயமும் பண்ண முடியாதனால வாழ்வாதாரமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதனால எல்லாரும் ரொம்பலாம் போல. பக்கத்து பக்கத்து ஊர்ல தான் போயிட்டாங்க. இப்போ இங்க இதுதான் வந்து ஆக்சுவலி கொள்ளிடம் அந்த ஆறு இருக்கு இல்லையா? அது வந்து கடல்ல கலக்கிற இடம். ஸோ இங்கருந்து எல்லாம் அந்த சைடு கரைக்கு போயிட்டாங்க. இந்த சைடு கரையிலருந்து. அந்த சைடு வந்து நல்லா ஊரெல்லாம் செழிப்பா இருக்கு. அ விவசாயம்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்லாமே க நிலத்தடி நீர் வந்து ரொம்ப உப்பு தண்ணியா மாறிடுச்சு. அதனால இங்கருந்து அங்க போயிட்டாங்க. ஸோ இதுவரைக்குமே பாருங்க ஃபுல்லாவே வந்து ஊர் வந்து இன்னும் வரவே இல்ல. இன்னும் மணல் ரோடாவே தான் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து அபண்டன்ட்டா ஆயிடுச்சு இந்த ஊர்.
வந்தாச்சு. அதாவது வீடு இருந்த இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. கோயில சுத்தி தான் எல்லா வீடும் இருந்துச்சு. பின்னாடிலாம் நம்ம வந்த இடம் ஃபுல்லா விவசாயம் நடந்த இடம். இந்த வீடியோ நீங்க சரியா பார்த்தாலே இந்த கிளிப்ல சரியா பார்த்தா தெரியும். இப்போ சில இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மதில்லாம் நிக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து வீடு இருந்த இடம். இந்த மாரி நெறைய இடத்துல ஒரு ஒரு செவுரு அவ்வளோதான் நிக்குது. எல்லாம் மேக்ஸிமம் அப்பலாம் வந்து ஓட்டு வீடு தான் இங்க இருந்திருக்கு. இங்க இருந்த ஓட்டு வீடுலாம் இடிஞ்சு விழுந்தது இருக்கு இல்லையா? இந்த இதுலருந்து கல் எடுத்துட்டு போயிட்டு அ எங்க ஊர்ல வந்து அந்த டைம்ல ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுனவங்கலாம் இங்கேருந்து இடிஞ்சு விழுந்த கல்ல எடுத்துட்டு போய் அங்க வீடு கட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. கோயில் கிட்ட இப்ப நம்ம வந்தாச்சு. இப்போ இதுதான் கோவிலு நீங்க பார்க்குறது. இப்போ அப்போ எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இப்பவும் இருக்கு. அந்த பாரம்பரியம் மாறாம இன்னும் மெயின்டெயின் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து பெருசா எடுத்துலாம் கட்டல. அப்படியே வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ கோவில் வந்து ரொம்ப சின்ன கோயில். அதுக்கு இவ்ளோ பெரிய திருவிழா. இங்க எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கிரவுண்ட்ல தான் வந்து 7000 பேருக்கும் ஒட்டுமொத்தமா வந்து சாப்பாடு போடுவாங்க. சமபந்தி போஜனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒரே பந்தியில உட்கார வச்சு 7000 பேருக்கும் யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்ல அப்படின்றத வந்து காட்டுறதுக்கு இந்த இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் 7000 பேருக்கும் சாப்பாடு போடுவாங்க. பார்க்கவே வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்க்க போறேன். அதை வந்து உங்களுக்கும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம நிக்கிற இடம் தான் முக்கியமான இடம். சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்காக தான் வந்ததே. எங்க அப்பா வந்து 2, 3 நாளா கோட்டைமேடு திருவிழா சூப்பரா இருக்கும். கிடாக்கறி போடுவாங்க. போய் வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு கிடாக்கறி தான் வேணும் அப்படின்னு வந்தோம். வந்து பார்த்து இவ்ளோ வரலாறு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இத இந்த உலகத்துக்கு சொல்லியே ஆகணும்னு தான் இந்த வீடியோவே எடுத்தோம். வீடியோவ போடணும் அப்படின்றதுக்காக. கடாக்கறி பார்க்கவே பங்கமா இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷமா அ ஒரே செஃப் தான் சமைக்கிறாரு. அவர் பேர் வந்து தமிழ். இப்போ இந்த 6 வருஷமும் ஏன் கன்டினியூஸா ஒரே ஆள் சமைக்கிறாரு அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு சமைக்கிறதுனால வந்து இத வந்து உப்பு காரம் பார்க்க மாட்டாங்க. உப்பு காரம் பார்க்காம 5000 பேருக்கு, அதாவது 5000 பிளஸ் பேருக்கு சமைக்கும்போது அவ்வளோ அருமையா சமைக்கிறாரு அப்படின்றனால தான் தொடர்ந்து 6 வருஷமா இவரே சமைச்சுட்டு இருக்காரு. அண்ணா வந்து சிதம்பரம் சுத்தி எங்க கூப்பிட்டாலும் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் உங்களோட ஃபங்ஷனுக்கு வந்து அவர வந்து தாராளமா கூப்பிட்டுக்கலாம். அண்ணனோட நம்பர டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். பிளஸ் வந்து அண்ணன் என்ன சொன்னாருன்னா, வெஜ், நான்வெஜ் 2ம் சமைப்பாரு. பட் வந்து அண்ணன் வந்து நான்வெஜ்ல ஆம்பூர் பிரியாணி தான் வந்து ஸ்பெஷல் அப்படின்றத என்கிட்ட 2, 3 டைம் சொன்னாரு. ஸோ அண்ணன வந்து நீங்க உங்களோட ஃபங்ஷனுக்கு தாராளமா கூப்பிட்டுக்கலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆக்சுவலா நாங்களுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. சாப்பாடோட ட எப்படி இருக்கு அப்படின்றத கடைசியா வீடியோலயே காட்டியிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. ப்ளஸ் வந்து நான் சொல்றத விட இப்ப இந்த 7000 பேரு வந்து சாப்ட்டுருக்காங்கல்ல, அதுதான் வந்து அண்ணனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி. தமிழ்ண்ணே. தமிழா? எத்தனை வருஷமா இங்க வந்துட்டுருக்கீங்க? ஒரு 7 வருஷம்ண்ணே. 7 வருஷமா நீங்க தான்? ஆமா 7 வருஷமா. அவ்வளோ எத்தனை பேருக்கு பந்தி? கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் சாப்பிடுவாங்க. 7000 பேருக்கு நீங்க ஒரு ஆளு. வேற லெவல் தான் அப்ப. 7000 பேருக்கு அருமையா சமைக்கிறீங்க. ஆமா. இந்த சிதம்பரம் ஃபுல்லா சுத்தி இருக்க ஏரியாலாம் இப்ப ஏகப்பட்ட ஏரியாவுக்கு போயிருப்பீங்களா? புடையம்பாளையம். இந்த கோயிலுக்கு சார்ந்த அனைத்து ஏரியாவுக்கும் நம்ம. சரி. இப்போ 7000 பேருக்கு பந்தி எப்படி ஒரே பந்தியாண்ணா? ஆமாண்ணா, சமபந்தி பூஜை. சமபந்தி தான். வேற்று இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே பூஜை. ஒரே பந்தம் தான். 7000 பேருக்குன்ற கஷ்டமா இல்லையாண்ணே? 7000 பேருக்குன்ற கஷ்டமா இல்லையா? நம்ம வேலையாக தானே. ஓகே. எத்தனை ஆடு, எத்தனை இது? மொத்தம் 550 கிலோண்ணே. 550 கிலோ. எத்தனை ஆடு? ஒரு 75 ஆடு இருக்கும். ஓகே. இது வருஷம் 75 ஆடா? இல்லைண்ணா, ஒரு வருஷம் ஏறும், ஒரு வருஷம் இறங்கும். ஆமாம், நான் ஊர்லேருந்து கிளம்பும்போது 100 ஆடு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம கொடியமலையில் தான் நமக்கு. அங்கேருந்து வரும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி 100 ஆடு அடிப்பாங்க. அப்படி போய் வருஷம் கொஞ்சம் கம்மியா? ஓகே. எல்லாம் ஊர்லேருந்து வராங்க? எல்லா சரௌண்டிங்லேருந்து வருவாங்க. எல்லாம் சுற்றுப்பட்டு எல்லா சரௌண்டிங்லேருந்து. அது போக வேற ஊர், மதுரை சைடு அந்த சைடு வந்து அவங்க ரிலேஷன் இருக்கும்போது வரும். ஓகே. போலீஸ் அந்த ரிலேஷன். அப்போ இது இந்த ஒரு திருவிழா தானா? இது வருஷம் வேற இல்லை, வருஷம் இது கடை விட்டு தான் ஃபேமஸ். ஓகே. அது போக வேற ஏதாவது திருவிழா நடப்பாங்க? ஓகே. இந்த ஊரில் யாரும் இல்லைல்ல பெருசாக? யாரும் கிடையாது. கோயில் மட்டும்தான். கோயில் திருவிழாவுக்கு மட்டும் எல்லாம் கொஞ்சம் கூடுவாங்க. 7000 பேர். 7000 வேற லெவல் தான். சரி, உங்கள் பேர் அப்படின்னு என்ன சொன்னீங்க? தமிழ். ஓகே. சிதம்பரம். ஆமாம். சரி, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் சேனலில் அப்படியே கீழே போடுறேன். எதாவது கான்டாக்ட் பண்ணுறேன். சரிங்களா? பார்ப்போம். சார். சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ சமையல் முடிஞ்ச கையோட வந்து சாப்பாடை வந்து சாமிக்கு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு தான் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா பாதி கூட்டம் சேர்ந்துருச்சு. பாதி கூட்டமே பயங்கரமாக இருக்குது. அப்படியே படைக்கும்போது வான வேடிக்கையும் சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் படையலையும் வான வேடிக்கையும் பாருங்கள்.
இப்போ படையல் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா எல்லா டவராவையும் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வச்சிருவாங்க. வச்சுட்டு அப்புறம் தான் வந்து பந்தி பரிமாற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரே பந்தின்றதுனால எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை மட்டும் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ கூட்டம் இருக்கு. இப்போ அந்த கூட்டம் நான் எவ்வளோ இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ வந்து இங்க இந்த ஊர்ல இருந்த இளைஞர்கள் தான் வந்து மேக்ஸிமம் இந்த ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நான் ஒரே பந்தியில் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கிடைக்கணுன்றது திரும்ப திரும்ப வந்து மைக்கில் வேற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக வந்து நிறையவே உழைச்சிருக்காங்க. சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். எனக்கு வந்து எந்த குறையுமே அதில் வந்து தெரியல. நல்லா அருமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாம் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 டவராக வைக்க போகிறாங்க. சாப்பாட்டுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சமபந்தி விருந்து வந்துடுச்சு. படையலும் முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. பாருங்க 20 டவரா இருக்கு. ப்ளஸ் வந்து தண்ணி பாட்டில் வந்து ஒரு டிராக்டர்ல இருக்கு. கூட்டத்தை பாருங்க. கூட்டத்தை பார்த்தாலே வந்து சர்வ் பண்றவங்கலாம் வந்து எப்புட்றா அப்படின்லாம் யாருமே நினைக்கல. எல்லாருமே வந்து அவங்க முழு மனசோடையும் வந்து இந்த கோயிலோட திருவிழாக்காக வந்து எல்லாரும் வந்து இங்க இந்த ஊரோட இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றாங்க. சிறப்பா பண்ணியிருந்தாங்க. குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து விருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அந்த லாஸ்ட்ல பாருங்க. அங்கேருந்துலாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரேடியா வந்து எல்லாருக்கும் பந்தி சர்வ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தையும் ஒரேடியா வச்சு எல்லாரும் ஒண்ணா எழுந்து நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் அப்படின்றதுனால, இந்த லாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்படி வருவாங்க. அதனால தான் அங்கேருந்து வந்து வருஷம் வருஷம் இப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ கூட்டமும் பாருங்க, கோட்டையோட அருளை வாங்கிட்டு போக தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரியாணியும் நல்லா இருந்துச்சு. கோட்டையாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர்ஃபுல் சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோயிலை தான் வந்து சோழர்களுமே அந்த காலத்தில் வழிபட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு கடையை சாத்திட்டு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நேரம் வந்துடுச்சு. எல்லாரும் தமிழனுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறையை சுற்றுவட்டாரம் இருக்கும் அனைவரும் தமிழனை வந்து நம்பி வந்து நீங்க கூப்பிடலாம். அண்ணனுடைய சாப்பாடு பார்க்கவே சாப்பிடணும் போல ஆர்வமாகவும் அருமையாகவும் இருக்கு. ஸோ அண்ணனை நீங்க எப்போ கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் வருவாரு. உங்க விழாவையும் சிறப்பிச்சு தருவாரு. இதோட நாங்க வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கோட்டையாவின் அருள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம் நானும் என் நினைவில். நன்றி.